பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில் ஒரு அருமையான செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறபடினாலே நீங்கள் மிஸ் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வேளையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூமியில் இருக்கோம். ஆனால் ஒரு நாள் நம்ம மறுமைக்குரிய வாழ்வில வருவோம். வந்த உடனே பரலோகம்னு சொல்கிறாங்க, சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே போகணும்னு எல்லாருக்குமே விருப்பம் தான். ஆனால் அங்கே போகணுன்னா நம்ம என்ன செய்யணும்? அது ஒரு முடிவில்லாத வாழ்வு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, கட்டாயம் நிச்சயம். ஆகவே ஒரு நாள் நம்ம இந்த சரீர தேகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு நம்ம ஆவிக்குரிய வாழ்வில் வரும்போது நம்ம அங்கே போகணும்னா சில வழிகள் உண்டு. அதுதான் பரலோகம் செல்லக்கூடியதான மார்க்கத்தின் வழிகள் அப்படின்னு சொல்லும்போது இது முதலாம் பாகமாக நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியாய சாஸ்திரி அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, இயேசுவினிடம் கேட்கும்போது, நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டான். கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிறாரு, கற்பனையை கைக்கொள். 10 பிரமாணத்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அதை நீ கைக்கொள். விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, கொலை செய்யாதே, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதே. மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. நீதிமன்றங்களில் கூட இதை வச்சு தான் ஒருவன் குற்றவாளியா இல்லையான்றது நியாயம் தீர்க்கிற அளவுக்கு தேவ கட்டளை உலக அளவில் எல்லா தேசங்களிலும் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்று, நான் சிறு வயது முதல் கொண்டு நான் இதை கடைபிடிக்கிறேன்னு சொன்னானா. அதுக்கப்புறமேட்டு திரும்பியும் அவர் சொன்னாராம், நீ பூரணனாய் இருக்க விரும்பினால் உனக்குள்ள ஆஸ்திகள் எல்லாம் விட்டு, உனக்குள்ள செல்வம் சுகமெல்லாம் வித்துட்டு நீ என் பின்னே வான்னு சொன்னாராம். இதற்கு அவன் என்ன நினைச்சிருப்பான்? மனமில்லை. ஏனென்றால் இதோ அழகாய் வேதம் சொல்கிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாயிருந்தபடியினாலே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. முழுசா கொடுத்துருக்க கூட வேணாம், அப்பப்போ ஒரு நற்கிரிகை செஞ்சு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணி, கண்ணில் பார்க்குறவங்க யாருனாச்சும் கஷ்டவாளிங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த மனதும் கூட இல்லாமல் போயிற்று. இதை தான் லூக்கா 18வது அதிகாரம் 18 to 30 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகவே நாமும் முடிவெடுப்போம். நித்திய ஜீவனை அடைவதற்குண்டான வழி என்ன என்பதை இந்த சரீர தேகத்தில் இருக்கும் போதே நாம் யோசனை செய்து அதற்கேற்ற கிரியை செய்வோமா?